ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் இப்போ சொல்கிறேன். அது இல்லாமல் நாளைக்கு இன்னொரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் சொல்கிறேன். ஸ்டே டியூன். ஸோ இன்னைக்கு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா, விஜயில் பாப்புலர் சீரியல் வந்து எண்ட் ஆக போகுது. ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தோம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலுடைய கிளைமேக்ஸ் வந்து சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், 3:30 போயிட்டு இருக்க சீரியல் இன்னையோட வந்து கிளைமேக்ஸ் வந்து ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் இல்லைனா ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளேயே சீரியலுடைய கிளைமேக்ஸ் வந்து எபிசோட்ஸ் வந்து ஏர் ஆகிடும் அப்படிங்கிறதா. ஸோ ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த சீரியல் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிடையில தான் விஜயில் லான்ச் ஆச்சு. 6:30 அதுக்கப்புறம் 3:30 டைம் சேஞ்ச் ஆச்சு. ஸோ பட் அந்த அளவுக்கு பெருசாக ரீச் ஆகலை அப்படிங்கிறது உண்மை. திரவியம் இருந்துமே ரீச் ஆகலைங்கிறது அது இன்னுமே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா குளோபல் வில்லேஜஸ் ப்ரொடக்ஷன், நம்மளுடைய பிரவீன் மெண்டஸருடைய டைரக்ஷன், திரவியம் வேற மெயின் லீடாக பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்து இந்த ஒரு சீரியல் இப்படி வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. எஸ், இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய அஞ்சலி ரோல் பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு ஒரு அஃபிஷியலா ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் அ ரேப் அப்படின்னு சொல்லிட்டு திரவியம் மேம் கூட அந்த ஸ்டோரியை ரீஷேர் பண்ணியிருந்தாங்க. 2 பேர் சேர்ந்து எடுத்த ஒரு பிக்சர் தான். அதே போல அஞ்சலி வந்துட்டு கேமராமேன் சாரையுமே பிக்சர் போட்டு இந்த மாதிரி ரொம்பவே மிஸ் பண்ணுவோம், ஒரு டேலண்டட் கேமராமேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், சீரியல் அஃபிஷியலா கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதா. இந்த சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எஸ், விஜய்ல பேக் டு பேக் 2 நியூ சீரியல் வர இருக்கு. ஐயா சொல்ல வரல, அது இல்லாம இன்னும் 2 சீரியல். ஒன்னு வந்துட்டு பூங்காற்று திரும்புமா, நம்மளுடைய சமீர் அண்ட் ஷோபனா இவங்க 2 பேரும் மெயின் லீட்ஸாக பண்ணுறாங்க. அது இல்லாமல் இன்னொரு சீரியல் தனம். ஸோ இந்த சீரியலில் வந்துட்டு நம்மளுடைய சன் டிவி ஆக்டர்ஸ் நம்மளுடைய சத்யா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எதிர்நீச்சல் ஹீரோயின். ஸோ அவங்களும் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஸ்ரீ, ஸோ அவர் வந்துட்டு வானத்தை போல பண்ணியிருந்தாரு. ஸோ இவங்க 2 பேரும் மெயின் லீடாக பண்ணுறாங்க. ஸோ இதில் தனம் சீரியல் வந்துட்டு பிரைம் டைமு, இந்த சீரியல் பூங்காற்று திரும்பும் வந்து நான் பிரைம் டைம். ஸோ எனக்கு கிடைச்சிருக்க அப்டேட் படி பூங்காற்று திரும்புமா சீரியல் வில் ரீப்ளேஸ் இந்த இப்போ வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல். ஸோ ஏன்னா ஷோபனா வந்துட்டு 3:30 ஸ்லாட்டுடைய நல்ல பரிச்சயமான ஒரு முகம். ஸோ அதனால அவங்களே அந்த ஸ்லாட்ல ரீப்ளேஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இருக்கிற என்டையர் பிரைம் நான் பிரைமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. ஸோ எந்த டைம்ல வேணாலும் அந்த சீரியல் லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த 3:30 என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதா. ஸோ அப்டேட்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் உடனே அஃபிஷியலாக அப்டேட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு வித்தின் 1 வீக்குள்ள ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ளேயே வந்துட்டு பூங்காற்று திரும்புவோடைய ப்ரோமோ வந்து லான்ச் ஆகிடும். ஏன்னா அப்போதான் வந்துட்டு சீரியல் உடனே லான்ச் பண்றதுக்கு நல்ல சான்ஸாக இருக்கும். ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்றேன். Thanks for watching and bye.